வெல்கம் டு +2 அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். 7th ப்ராப்ளம். ஆன் 1st April 2018 சுபா ஸ்டார்டர் ஹர் பிஸ்னஸ் வித் a capital of 1,20,000 ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. She did not maintain proper books of accounts. Following particulars are available from her books as on 31st March 2019. Bank overdraft 50,000, debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, machinery 3 lakhs, stock in trade 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. இது இல்லாமல் அவங்க கொடுத்துருக்கிறது during the year she withdrew 30,000 for her personal use, that is drawings. She introduced a further capital 40,000 during the year, additional capital introduced. We are asked to find out profit or loss. அதை இப்போ பார்க்கலாம். Question number 7, 8, 9 இந்த 3 question வந்து you have to find statement of affairs. அந்த statement of affairs பண்ணதுக்கு பிறகு profit for the year or loss for the year நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்டெப் ஃபர்தர், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாங்க, க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், டிராயிங்ஸ் டியூரிங் தி இயர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. On that basis we have found out profit or loss அல்லது ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 3 கணக்கு வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கிறது, பார்ட்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு முதல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். again I repeat that statement of affairs is nothing but balance sheet. அது WT book keeping சிஸ்டத்தில் பண்ணதுனால it's more authenticated. இது சும்மா ஒரு ரஃபா போடுறோம், அதாவது we call it as statement of affairs அப்படின்னு தான் சொல்கிறோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம், ஸோ இட்ஸ் அ லயபிலிட்டி. ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் amount is 50,000. Debtors, we know it is an asset. So you write for the asset side, debtors 1,80,000. Bills receivable is also an asset. அதை ஷார்ட்டாக நான் பிஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். பில்ஸ் ரிசீவபிள் 70,000. கம்ப்யூட்டர் கண்ணால் பார்க்க முடியும், அதனால அது அசெட். இது ரியல் அக்கௌண்ட். ஸோ கம்ப்யூட்டர் 30,000. மெஷினரி எகெயின் அசெட் 3 lakhs. ஸ்டாக் இன் ட்ரேட், அதாவது வியாபாரத்துக்காக வச்சுட்டு இருக்க ஸ்டாக்ஸ். ஸ்டாக் இன் ட்ரேட் ஒரு 1,60,000. கிரெடிட்டர்ஸ், ஸோ நம்ம வாங்கினதுக்கு காசு தர வேண்டியது கிரெடிட்டர்ஸ் 90,000. பில்ஸ் பேயபிள், அதை ஷார்ட்டாக நான் பிபி போட்டிருக்கேன். Bills payable is 2,40,000. But in example, don't use any abbreviation. You write fully bills receivable, bills payable, எல்லாம். Now final cash in hand கொடுத்துட்டாங்க. கையில் கேஷ் இருக்கிறது ஒரு 60,000 ரூபாய்க்கு கேஷ் இருக்கு அன்னைக்கு தேதியில். With the help of this, we will find out the closing capital. The side total போடுவோம். Let us check up whether everything is taken. Bank overdraft 50,000, debtors 1,80,000, bills receivable 70,000, அப்புறம் computer 30,000, machinery 3 lakhs, stock in trade 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. Now adding up all 12, 15, 22, 30, carry over 3, now 4 plus 4, 8.
180 plus 70, 250, 250, 280 is 580, and then 640 is 740 plus 60, 8 lakhs. Now put that 8 lakhs here. இந்த மூணுமே ஜீரோ அப்படியே போடலாம். இது நாலாவதும் ஜீரோ. இது ரெண்டையும் மூணையும் ஆட் பண்ணுறோம். 9 plus 5 14, 14 plus 4 18 இருக்கு. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது ஜீரோ. அப்போ ஜீரோ வரணும் அப்படின்னா இங்கே 2 போட்டால் தான் வரும். ஸோ 20 ஆகிடும். அப்போ கேரி ஓவர் 2, 2 plus 2 4, இங்கே 8 இருக்கிறதுனால 4. ஸோ 4,20,000 is your closing capital. You practice this one. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. You will not waste your time. ஜென்ரலாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இது திருப்பி ஒரு தடவை தனியாக ஒரு புக்கெல்லாம் எழுதி அதெல்லாம் டோட்டல் போட்டு இது வரைக்கும் இருக்கிற டோட்டலை தனியாக ஒரு தடவை போட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி இது ஃபைனிங் யுவர் க்ளோசிங் கேபிட்டல். கேட்டால் நிறைய ஆன்சர் நிறைய பேர்கிட்ட இருந்து வர்றது என்ன அப்படின்னா, இது அப்படியே போட்டால் தப்பாயிடும். யூ ரைட் தி ப்ராப்பர் அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட் கொஞ்சம் இடம் விட்டு நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இன்னொரு முறை நீங்கள் எழுத வேண்டாம். அண்ட் சம்டைம்ஸ் அந்த எழுதுறப்போ மிஸ்டேக்ஸ் வந்துடுது. யூ கேன் அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். கொஞ்சம் இடம் விட்டு எழுதுகிற ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். Now how you understood this statement of assets? So bank overdraft is a liability. ஞாபகம் வச்சுக்கோங்க. Bills payable liability. Computer asset. Bills receivable is asset. Now we have found out 4,20,000 as our closing capital. இப்போ ஃபர்தராக சம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. we are going for the statement of profit and loss அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகிறோம். கொடுத்துருக்க டேட்டாவை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000. க்ளோசிங் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 4,20,000 அப்படின்றது. and they have given the drawings அப்படின்றது பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது 30,000 ரூபாய். அடிஷனல் கேபிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க 40,000. we have to go for the statement of profit or loss. Statement of profit or loss for the year ending 31st of March 2019. For the year ended 31st of March 2019. So we have to start with the closing capital. Capital at the end of the year. Capital as on 31st March 2019, that is 4,20,000. And drawings during the year. Drawings during the year 30,000 கொடுத்துருக்காங்க. 4,50,000. Less additional capital introduced during the year. Additional capital introduced into 40,000 சொல்லிருக்காங்க. So you will be getting adjusted closing capital as $4,10,000. Opening capital கொடுத்துருக்கோம். Opening capital that is as on 1,480 is given as 1,20,000. இது minus பண்ணிட்டோம் அப்படின்னா you will be getting 2,90,000. Closing capital ஜாஸ்தி, opening capital விட, அதனால இது profit. So இந்த ப்ராப்ளத்தில் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we are preparing two things. ஒன்று வந்து statement of affairs ஒன்று பண்ணி closing capital கண்டுபிடிச்சோம். அதுக்கு பிறகு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டு ப்ராஃபிட் ஃபார் தி இயர் கண்டுபிடிச்சிருக்கோம். Now we go to next problem.
Question number 8. போன ப்ராப்ளத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக. போன ப்ராப்ளத்தில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கோம், இதில் அது கொடுக்கல. அதுக்கு பதிலாக 2 வருஷத்துக்கான பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. Raju does not keep proper books of accounts and following details are given. As on 1/1/2018 and 31st December 2018, cash at bank 80,000, 90,000. Stock of goods 1,80,000 and 1,40,000. Debtors 90,000 and 2 lakhs. Certificates 1,30,000 and 1,95,000. Bank loan 60,000. Bills payable 80,000 and 45,000. Plant and machinery 1,70,000 and 1,70,000. In addition to that, I have information during the year he introduced further capital of 50,000. Additional capital introduced and withdrew 2,500 per month for the personal use. Prepare statement of profit or loss with the above information. அப்படின்றது. ஸோ போன கணக்கை விட இது என்ன அப்படின்னா drawings வந்து per month அப்படி கொடுத்துருக்கிறது. You have to take it account. Now we will see the problem. Question number 8. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக. போன கணக்கில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாங்க. We have found out with the help of statement of affairs closing capital. அதுக்கு பிறகு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். இப்போ இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் ராஜு ஆஸ் ஆன் 1/1/2018 பண்ணுறேன். கேஷ் அட் பேங்க். Cash at bank. Simply bank account is over. Cash at bank கொடுத்துருக்காங்க. So that is 80,000. Stock of goods 1,80,000. Debtors 90,000. Sundry creditors 1,30,000. Bank loan clear ஆகுது. பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம். So it's a liability. Bank loan 60,000. Bills payable is also a liability. 80,000. Plant and machinery 1,70,000. So as on 1/1/18 the figures கொடுத்துருக்குது. cash at bank 80, stock of goods 1,80,000, debtors 90, sundry creditors 1,30,000, bank loan 60, bills payable 80, plant and machinery 1,70,000. So assets கொடுத்துட்டாங்க. liability sideல one item is missing, that is capital. Since 1/1/18 31st March December 2018 கொடுத்துருக்கிறதுனால this is opening capital. Missing figure. இப்போ total போடுவோம் 0 0 and this is also 0. 8 plus 8 16, 16 plus 9 25 plus 7 32, carry over 3, 3 plus 2 5,20,000. Put that 5,20,000 இந்த சைடில் போடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இதை மனசுலேயே பண்ணுங்க. இந்த 3 டிஜிட் அப்படியே இருக்கு. 4th டிஜிட்லையும் 0 அதான் போட்டுடலாம். You add this 3 plus 6 9, 9 plus 8 17. இங்கே என்ன இருக்கு 2 இருக்கு. 17க்கு அப்புறமா உங்களுக்கு 2ல முடியணும். அப்போ 22 தான் பாசிபிள். ஸோ அதனால் இங்கே 5 போட்டோம்னா 22 ஆகும். கேரி ஓவர் 2 ஆயிடும். 2 plus 1 3, இங்கே 5 இருக்கு. அப்போ பேலன்ஸிங் 5 minus 3 2. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 2,50,000. பார்த்துக்கோங்க இந்த பார்ட் எப்படி பண்ணியிருக்கேன்றது. It will be easy. நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா you can save a lot of time. You're doing a bigger problem. So பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே டோட்டல் போடுறோம். இந்த டோட்டல் இங்கே போடுறோம். இதை பண்ணுறப்போ you just add. இது வரைக்கும் ஆட் பண்ணுங்க. 3 plus 6 9 plus 8 17. இந்த 22 வரணும் அப்படின்னால
2 வரணும். இங்கே 17 தான் இருக்குது. அதனால் 17க்கு அப்புறமா 2 வர மாதிரி என்ன இருக்குது, ஒரு 5 ஆட் பண்ணால் 22 வரும். கேரி ஓவர் 2 இருக்குது. அப்போது 2 + 1 3, இங்கே 5 இருக்கிறனால 5 - 3 2. ஸோ 2,50,000 is your opening capital. Now we have to go for the closing capital. December 2018. Cash at bank 90,000. Stock 140. Debtors 90. Sorry, 140. Across debtors on the 2 lakhs. Sundry creditors 1,95,000. Bank loan they remain same 60,000. Bills payable 45,000. Plant and machinery remain same 1,70,000. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பாருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் கேபிட்டல் வித்ட்ரா கொடுத்துருக்காங்க. வேற எதுவும் தரல. ஏன்னா போக போக ப்ராப்ளம்ஸ் என்ன வரும் அப்படின்னா, டெட்டாஸில் தே வில் மேக் ப்ரொவிஷன் ஃபார் டெட்டாஸ் அண்ட் பிளான் அண்ட் மிஷினரி இருந்தது அப்படின்னா டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டையும் க்ளோசிங் கேபிட்டல் பார்த்தா யூஷுவல் கன்சிடர். ஓப்பனிங் கேபிட்டலுக்கு தேவையில்லை. ஸோ டேட்டாஸ்லாம் ஒழுங்காக எடுத்துக்கோமா பார்த்தோம்னா, கேஷ் அட் பேங்க் 1,40,000, சாரி கேஷ் அட் பேங்க் 90, அண்ட் தென் ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் 1,40,000, அண்ட் டெட்டாஸ் 2 lakhs, அதுக்கப்புறம் சண்டே கிரெடிட்டார்ஸ் 1,95,000, பேங்க் லோன் 60, and the bills payable 45, and machinery 1,70,000. Now we'll get the total. $13 plus 7, 20, carry over 2, 3 plus 3, 6 lakhs. Now put the 6 lakhs here. The move of here now India 5 plus 5 10 0 another no figure here 0 போட்டுருக்க. carry over 1 வச்சுக்கலாம். 1 plus 9 10, 10 plus 6 60 plus 4 20, ends with 0 இங்க, அதனால இங்கே ஒண்ணுமே இல்லை. carry over 2, 2 plus 1 3, இங்க 3. again நீங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கான்னு. with 0, 5 plus 5 10, carry over 1, இந்த 10 60 20, carry over 2 plus 1 3, 3 plus 3 6. அப்போ closing capital you will be getting it as 3 lakhs. So, opening capital கண்டுபிடிச்சோம். With the help of the statement of funds, we have found out both opening and the closing capital. Now we have to find the profit or loss. Okay, again, we have to statement of profit and loss account. We have to prepare. Profit or loss for the year ended 31st December 2018. Of course, the account is Raju. So, for the year ended of statement of profit and loss account of Raju, India for the year ago. We start with that closing capital. Capital at the end of the year, that is over 3 lakhs. Add drawings. Drawings are withdraw 2,500 rupees per month and கொடுத்துருக்காங்க. இது நம்ம பண்ண போகிறது வருஷத்துக்கு ஃபார் தி இயர், அதனால் மல்டிப்ளை பண்ணுறாங்க மறந்துடாதீங்க. அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. கண்டபடி நம்ம 2,500 போட்டுருவீங்க அப்படின்றதுனால. ஸோ தட் வில் பி 30,000. Add it.
3,30,000 less additional capital introduced. Additional capital introduced is 50,000 is introduced during this year. Therefore, adjusted closing capital $2,80,000. What is opening capital? Opening capital we have found out as 2,50,000 vechirukkom. So closing capital jasti opening capital vida, therefore profit for the year is ₹30,000. So eighth problem, ரெண்டு வருஷத்தோடைய பர்டிகுலர்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. The next problem அதே போல தான், அதோடு இந்த மாடல் முடிகிறது. அதுக்கு பிறகு we are going for the conversion of single entry into double entry problem. Now we go to the ninth problem. Now we go to question number 9. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 2 வருஷத்துக்கு பர்டிகுலர்ஸ் போட்டு கொடுக்காம create a provision on 5% of debtors and depreciation on plant and machinery இங்கே எக்ஸ்ட்ரா. So Anand does not keep his books under double entry system. Find the profit or loss made by him for the year ending 31st March 2019. Cash at bank வந்து 5,000 rupees ஓப்பனிங்கில் 31st March 2009 60,000 credit. Cash at bank 5,000 debit கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்த வருஷத்தில் 60,000 credit. Cash in hand அப்படின்றது 3,000 4,500. Stock of goods 35,000 45,000. Sundry debtors 1,90,000. Plant and machinery 80,000 and 80,000. Land and building 1,40,000 ரெண்டு வருஷமே. Sundry debtorsல 1,70,000 and 1,30,000. இது இல்லாமல் கொடுத்துருக்கிறது Anand has withdrawn 60,000 for his personal use, drawing 60,000. He had introduced 70,000 as capital for expansion. Additional capital introduced 70,000. Create a provision of 5% on debtors. So in the provision on debtors அப்படின்றது closing balance sheet தான் நீங்கள் பண்ணணும். அதாவது closing statement of affairs மட்டும் தான் பண்ணணும். Plant and machinery is to be depreciated 10%. அந்த 10% depreciation as on 31st March 2019 அதுக்கு மட்டும் தான் பண்ணணும். Now we will see this problem. Ninth question. 3 question நம்ம இந்த மாடல் பார்க்குறோம். 7th ரொம்ப சிம்பிள். 8th 2 வருஷம் கொடுத்தாங்க. அண்ட் அடிஷ்னல் டேட்டா வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டிராயிங்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்போ இந்த சம்மில் என்னென்னா 2 வருஷம் கொடுத்துட்டு அடிஷ்னல் டேட்டாவில் டிராயிங்ஸு கேபிட்டல் இல்லாமல் கிரியேட் எ ப்ரொவிஷன் ஃபார் டெட்டார்ஸ் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆன் மிஷனரி அடிஷ்னல் கொடுத்துருக்காங்க. அந்த அது எல்லாமே இந்த கிரியேட் ப்ரொவிஷனும் பிளான்ட் அண்ட் மிஷனரி டிப்ரிசியேஷனும் யூ ஷுட் கன்சிடர் ஒன்லி as on 31st March 2019 க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறப்போ யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவை இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஷ் அட் பேங்க் டெபிட். டெபிட்னா இங்கே அசட் சைடில் வரணும். கேஷ் அட் பேங்க் சும்மா குழப்பத்துக்காக டெபிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது அடுத்த வருஷம் வந்து கிரெடிட்ல இருக்கு, கடனில் இருக்கு. கேஷ் இன் ஹேண்ட் ₹3,000. Stock of goods 35,000. Sundry debtors 1 lakh. Plant and machinery 80,000.
land and building 1,70,000. Sorry, land and building 1,40,000. Sundry creditors 1,70,000. Figure திருப்பி செக் பண்ணிடுவோம். Cash at bank 5,000, handle 3,000 இருக்கு. Stock of goods 35,000. Sundry debtors அது ஒரு 1 lakh இருக்கு. Machinery 80,000 and then 1,40,000 வந்து land and building. Sundry debtors 1,70,000. இதில் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் உடைய இந்த கன்ஃபியூஷன் வந்து இது வரைக்கும் ஒரு கேஷ் அட் பேங்க் கொடுத்தாங்க, இப்போ டெபிட் கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் போகிறப்பெல்லாம் இந்த சைடு வந்து டெபிட், the other side வந்து credit. So generally they get confused that debit balance அப்படின்னா இங்கே. Remember that as far as the balance sheet concerned, இது வந்து liabilities, அதாவது credit balance எல்லாம் இங்கே வரும், assets debit balance எல்லாம் இந்த சைடு வரும். Now get the total. So 5 plus 3, 8 plus 5, 13, carry over 1, 4 plus 8, 12 plus 4, 16, 1, அப்புறம் 3. 3,63,000 is the total. 3,63,000. Therefore, capital as on the date is balance. இதில் இது மைனஸ் பண்ணிட்டா போகும், இது ரொம்ப சின்ன கணக்கு. 3, 16 minus 7, 9, 2 minus 1, 1,93,000 is your opening capital. ஸோ ஒரே ஒரு ஃபிகர் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்படி நீங்கள் பண்ணலாம். 0, 7 இங்கே இருக்குது, 6 இருக்கிறனால 7க்கு அப்புறமா 6 வரணும் அப்படின்னா ஒரு 9 ஆட் பண்ணணும். 7 plus 9, 16, கேரி ஒரு 1, 1 plus 1, 2. இங்கே 3 இருக்குது, 3 minus 2 1. ஆர் யூ கேன் டூ தட். இது ஒரே ஒரு ஃபிகர் இருக்கிறனால இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபிகர் வந்துடும் 1,93,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 1,93,000. Now let us go for the closing capital. Cash at bank credit அப்படி கொடுத்துருக்காங்க, அதனால it should come here. அதாவது borrow, அதாவது பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் கேஷ் அட் பேங்க் என்ற வேர்டை யூஸ் பண்ணி பட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேஷ் இன் ஹேண்ட் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4,500 கையில் இருக்குது. ஸ்டாக் ஆஃப் குட்ஸில் ஒரு 45,000 rupees we have. சண்டே டெட்டார்ஸ் வந்து 90,000 இருக்கு. இந்த டெட்டார்ஸில் கொஞ்சம் பேர் தராமல் போகலாம், அதனால அதுக்கு ப்ரொவிஷன் பண்ணணும்னு பார்க்குறோம். லெஸ் ப்ரொவிஷன் 5% சொல்கிறாங்க. இந்த 90,000க்கு 5%. 90,000 5%, 2 0 போயிடுச்சு, 5 9s are 45, 2 0, ஸோ 4,500 வரும். இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். The next one, plant and machinery. Plant and machinery figure is given as equal to 80,000. இந்த plant and machinery சொல்றாங்க depreciation பண்ணணும்ன்றாங்க. எவ்வளவு depreciation? 10%. So that means 8,000. So balancing it 72,000. The last are land and building. There is no change from the beginning to end to 1,40,000 அப்படியே இருக்கு. Sundry creditors 1,30,000. Now we are going to find out the closing capital. Capital at the end of the year. Otherwise, capital as on 31st March 2018. Again, கொஞ்சம் செக்அப் பண்ணிக்கோங்க, ஃபிகர் சரியாக எடுத்துக்கோங்க. கேஷ் அட் பேங்க் 60,000 கிரெடிட் சொன்னனால ஓவர் டிராஃப்ட் இது. கேஷ் இன் ஹேண்ட் 4,500. அதுக்கப்புறம் சண்டே ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் ஒரு 45,000. சண்டே டேட்டாஸ் ஒரு 90,000. அதில் 5% ப்ரொவைட் பண்ணணும், போக 85,500. Machinery 80,000. Depreciation 10% பண்ணணும், that is 8,000. So the balance 72,000.
லேண்ட் அண்ட் பெண்டிங்கில் ஒன்றும் சொல்லலை, அதனால் அப்படியே 1,40,000 போட்டுட்டோம். And last and the creditors 1,30,000. Now we have to find out the closing capital. Now in the total, ரெண்டு 0, இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. So 5 plus 5, 10. Carry over 1. இங்கே வர போட்டால் 5, இங்கே ஒரு 10, 15, இங்கே 17. Carry over 1. இங்கே 5, 13, 20, plus 14, 34, 34. 3,47,000. So 5 plus 5, 10. Carry over 1, இங்கே 5, 10, 15, 17. Carry over 1, 5 plus 8, 13, plus 7, 20, plus 4, 24, 2 plus 1, 3, 3,47,000. Putting that 3,47,000. நாலுமே சார் முதல் 3 பேர் 0 0 போய் போட்டுக்கலாம். இங்கே 0 இருக்குது, 0 இருக்குது, ஆட் பண்ண 0. இங்கே 7 வரணும், இங்கே புட் 7. நோ கேரி ஓவர். 3 plus 6, 9. இங்கே 14 இருக்குன்னா 9க்கு அப்புறம் 4 இருக்கிறதுனால 9க்கு அப்புறம் என்ன நம்பர் ஆட் பண்ணோம், 4ல் எண்ட் ஆகும். 9 plus 5, 14. கேரி ஓவர் 1. 1 plus 1, 2. இங்கே 3 இருக்கிறதுனால 1. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 1,57,000. Now, 1,57,000 கண்டுபிடிச்ச பிறகு now we have to go for the profit and loss. So we have to prepare statement of profit and loss account. So இந்த ப்ராப்ளத்தில் என்ன ஒரு இதுனா, cash at bank ஒரு சின்ன problem. Sometimes some students will make mistake. And the depreciation provision for debtors, sometimes the students are doing for both the years. அது 2 வருஷத்துக்கு பண்ணக்கூடாது, க்ளோசிங் கேபிட்டல் கொண்டு போய்க்கிறது மட்டும் பண்ண போகிறோம். இதை ரெண்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கணக்கு ஒன்றுமே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் தெரியும். Capital as on 31st March 19, 1,57,000. அதுக்கு பிறகு நமக்கு என்ன தெரியணும், டிராயிங்ஸ் இருந்தால் டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும். இந்த டிராயிங்ஸ் இருக்கா, எஸ் 60,000 ஃபார் எஸ். ஸோ ஆட் டிராயிங்ஸ் டியூரிங் தி இயர். Drawings during the year is 60,000. So add பண்ணிட்டோம்னா 2,17,000. Additional capital introduce பண்ணிருக்காங்களா? Yes, let's introduce less additional capital. Addition introduced during the year. Introduce 17,000 as capital expansion. So convenient உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அழகா 17 மைனஸ் பண்ணிட்டோம்னா we will be getting adjusted closing capital as 2 lakhs. Now you know opening capital. Opening capital is 1,57,000. Opening capital is 1,93,000. So closing capital is more than opening capital. Another profit. So profit is 7,000 rupees. So these are the problems of this chapter. Now we will go for the conversion into double entry bookkeeping system. Trading, P&L and balance sheet. We will see in the next video. Thank you for watching.